நைட்டு செஞ்ச சப்பாத்தி மீதி இருந்தது. பாப்பாவும் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுங்கன்னு கேட்டதுனால, சரி சப்பாத்தியில் முட்டை போட்டு பரட்டி கொடுத்துர்லான்னு சொல்லிட்டு, தோசைக்கல்ல நல்லா எல்லாம் போட்டு பரட்டி எடுத்து லாஸ்ட்டாக முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றி பெப்பர் போட்டு செஞ்சு கொடுத்தாச்சு. சரி லஞ்சுக்கு வந்து கீரை சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீரை எல்லாம் எடுத்து கிள்ளிட்டு இருந்தேங்க. குட்டி பையன் தூங்கி எழுந்திரிச்சு வந்து பாருங்கள், வீடு ஃபுல்லாக ஏகமாக போட்டு வச்சுட்டான். பெரியவங்க சொல்லுவாங்க, குழந்தை என்ன பண்ணிட போகுது, 4 விளையாட்டு ஜாமானத்தை போட்டால் அது பாட்டுக்கு உட்காந்து விளையாடிட்டு இருக்குன்னு. ஆனால் இங்கே பாருங்கள், நமக்கு தானே தெரியும் அந்த கஷ்டம் என்னென்னு. அது செய்கிறதே, கீரையை கிள்ளி சமைக்கிறதே பெரிய விஷயம். அதுவும் இதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி போதும்னு ஆயிரும். இன்னொரு சேட்டை வேறு பண்ணி வச்சாருங்க. இந்த கிளாஸ் பாட்டில் காமிச்சேன் இல்லைங்களா, அதை அப்படியே உடச்சிட்டாரு. தெரியாமல் கை கட்டுற மாதிரி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அது ரொம்ப கஷ்டப்பட்டு அவ்வளோ தடவை கூட்டி காலில் குத்திடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய டைம் மாப் போட்டு வெறுத்தே போயிடுச்சு. இனிமேல் கிளாஸ் ஐட்டம்ஸே வாங்கக்கூடாது பையன் பெரியவன் ஆகிற வரைக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.